வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திடீர் அறிவிப்பு, அமமுகவில் இணையும் ஓபிஎஸ்ஆ கிரீன் சிக்கல் தரும் டிடிவி தினகரன். வாங்க வீடியோவை முழுமையாக கண்டார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அமமுகவுடன் இணைந்த தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இது அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா. அதாவது ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற தலைவர், 3 முறை முதல்வர்களாகவும் அதிமுகவின் முக்கிய தலைவர் என ஓபிஎஸ்ஸின் அரசியல் வாழ்க்கையே அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியாது என்றும் மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கூட தர்ம யுத்தம் நடத்திய அவர் துணை முதல்வராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து வந்தார் அதிமுகவில். அது மட்டுமன்றி அவர் கட்சிக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சிக்கு என்று கூறி வந்த நிலையில்தான் இபிஎஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நிலையில் போது கூட கட்சியை கைப்பற்றினார். பின்னர் ஓபிஎஸ்ஐ கட்சியை விட்டு வெளியேற்றினார் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டுமன்றி இதைத் தொடர்ந்துதான் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தனது அமைப்பை தொடங்கியும் தனது ஆதரவாளர்களை தொடர்ந்து ஆலோசனையும் நடத்தி வந்தாரா. அது மட்டுமன்றி பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்தார். 2024 மக்களவைத் தேர்தலில் கூட அதிமுக தனித்து போட்டியிட்ட நிலையில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இணைந்துள்ளனர். அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லையாம். பாஜக கூட்டணியில் தனி சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தோல்வி மட்டுமே சந்தித்தாராம். இடையில்தான் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் கூட அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதாம். இடையேதான் தமிழகம் வந்த பிரதமர் மோடி கூட அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். ஆனால் பிரதமர் நேரம் ஒதுக்காத நிலையில்தான் அவர் பாஜகவின் மீது பெரும் அதிருப்தியில் இருந்து வந்தார். அந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வழியாக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அதிரடியாக அறிவித்தாராம். இந்த அறிவிப்புக்கு பிறகுதான் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகிறது. மேலும் ஒரே நாளில் 2 முறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தினார். இதனால் அவர் திமுக கூட்டணியில் இணையக்கூடும் என்ற தகவல் எல்லாம் வெளியாகிறது. அதற்கேற்றார் போலதான் அரசியல் எது வேண்டுமானால் நடக்கலாம் என்றும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்டமாக நடவடிக்கை என்ன என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளதாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் இணைந்து தேர்தலில் அவர் போட்டியிட முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகிறதாம். இதை டிடிவியும் மறைமுகமாக உறுதி செய்துள்ளார். இது குறித்து அதிகாரப்பூர்வ வெளியாக நிலையில்தான் விரைவில் அறிவிப்புகள் வெளிவரும் என்ற நிலையில்தான் மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.